ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியாவில் எப்படி பைக் எடுக்குதுங்க. அதுக்கு வேறு ஒன்றும் தேவையில்லை, ஒரு சின்ன ஒரு ஆப் மட்டும், ஒரே ஒரு ஆப் மட்டும் தான் தேவை. அந்த ஆப் இருந்தாலே இப்போ உங்களுக்கு பஸ் எடுக்கலாம். இப்போ நான் ஒரு ஹனி பேஸ்ன்னு சொல்லுறது ஒரு பஸ்ஸு தான் தெரியும், கேரளாவில் உள்ள பஸ்ஸு. இன்றைக்கி பைக் எப்படி எடுக்கலாம்னு பார்த்துடலாமா கைஸ். அது ஒரு சின்ன ஒரு ஆப்பு தான், வேறு ஒன்றும் வேண்டாம். அவ்வளோ சிம்பிளாக செஞ்சிடலாம். இப்போ வெளியே வந்துக்கலாம். நான் பஸ் லிவரி இந்தியா கேரளா கம்பைன்டு ஆப் உண்டு, இந்த இருக்குல்ல, இந்த ஆப்புக்குள்ளே போயிடலாம். நான் ஏறிட்டேன். நீங்கள் இன்ஸ்டால் இந்த ஏரோவை கிளிக் பண்ணணும். இப்போ நிறையா பஸ் இருக்குது. இல்லை நான் வச்சுருக்க பஸ்ஸோட இந்த ஹனி பேஸ் இந்த சென்டரில் இருக்க பார்த்தீங்களா கைஸ், இப்போ நிறையா பஸ் இருக்குது. அடுத்தது இந்த இருக்குல்ல கைஸ், நிறையா பஸ் இருக்குது. கொம்பனில் பலூன் கிட்டலாம் இருக்குது. த்ரில்லோக்கு தமிழ்நாடு பஸ் இருக்குது. இந்த நிறையா இருக்குது கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஜேசிபி, ஜீப்பு, காரு எல்லாம் இருக்குது. இங்கே பைக்கு, இங்கே பார்த்தீங்கன்னா லாரி, இங்கே ஆரன் எல்லாம் இருக்குது. இப்போ நமக்கு எடுக்குது பைக்கு. இந்த சைடில் இங்கே முக்கில் இருக்க பைக்கை தான் நான் எடுக்கணும். அந்த இதில் ஃபஸ்ட்டு உள்ளதை கிளிக் பண்ணிடுவாங்க. அந்த விளம்பரத்தை கட் பண்ணிவிட்டுலாம். இந்த டவுன்லோட் இருக்கிறத கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிக்கிட்டோம். இப்படி தான் கூட்டுவாங்க. இப்போ மோட் ZH 10 RV1 போட்டுலாம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. பையன் ஆகிட்டுருக்கு ஐஸ். மறுபடியும் டவுன்லோட் இருக்குது. அதை கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா ஆகிட்டுருக்கு. எப்பயும் ஆகும். டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஆகிட்டு கைஸ். இனிமேல் நம்ம கேமுக்குள்ளே போக வேண்டியதான். இப்போ இந்த சைடில் மோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே தான் நிறைய ஆப்ஷன், அதில் மோடுன்னு இருக்கிறத அப்படியே கிளிக் பண்ணணும். அதில் இம்போர்ட்டுன்னு இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. டிவைஸ் கேலரி எடுத்துக்கோங்க. டிவைஸ் கேலரி எடுத்துகிட்டு இது டவுன்லோட்ஸ் எல்லாம் இந்த மேலே இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டு மேலே இருக்க 2 எண்ணத்தை கிளிக் பண்ணால் டவுன்லோட் பண்ணதில் எல்லாம் இது கிடக்கும். நம்ம இந்த கிடக்கு மோடு ZH இதெல்லாம் கிடக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணணும். மறுபடியும் ஃப்ரீயாக வைத்து விட்டோம். ஃப்ரீ தான் கொடுக்கேன். ஃப்ரீ கொடுத்துட்டு விளம்பரம் வருது, அதை கட் பண்ணி விட்டுலாம். இப்போ கைஸ் வந்துட்டு இந்த இருக்குது கைஸ், இந்த இருக்குல்ல அந்த பைக். இனிமே வெளியே வந்துக்கிட்டே முன்னாடியே இந்த பைக்கை தான் இப்போ எடுக்கணும். இப்போ நமக்கு வந்துட்டு இப்போ வெளியே வந்துக்கலாம். வெளியே வந்தாச்சு. இப்போ லிட்டரை கொடுத்துல கையில் இருக்க கேரேஜ் கிளிக் பண்ணிக்கலாம். பஸ்ஸு மாற்றணும். இந்த ஏரோ அதை கிளிக் பண்ணணும். ஏன் அப்படியே வரும்? இப்போ இது இந்த கேமில் உள்ள பஸ் தான். இது அந்த கேமில் உள்ள பஸ் தான். இதை எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து வரோம். கொஞ்சம் ஆன்சர் இருக்குது, லேட்டாகும். அடுத்து கொம்பன் பஸ் இருக்குது. அடுத்து உள்ள எடுப்போம். கைஸ் பார்த்தீங்கன்னா பைக்கு வந்துட்டு இந்த பைக்கு தான் கைஸ் எடுக்கணும்.
ஐஸ் இந்த மாதிரி இருந்தேன்னா உங்களுக்கும் கிடச்சிருப்போம். வெளியே வந்ததெல்லாம் இந்த யூஸ்ன்னு கொடுத்துருவோம். எஸ், இந்த கொடுத்தா யூஸ். இப்போ வெளியே வெளியே வந்ததுன்னா இப்போ வந்து இங்கே ஒரு லேண்டு பார்த்துடலாம். எப்படி இருக்குது ஐஸ் பார்க்குறோம். இப்போ ஃப்ரீ மேப் எடுத்துருக்கலாம். நான் ஆல்ரெடி மேப்பாக வச்சுருக்கேன். அதை கிளிக் பண்ணி போகலாம் பண்ணி விளம்பரம் வருது. விளம்பரத்தோட தொல்லதான் ஐஸ். சுற்றிகிட்ருக்கு, லோட் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி இது சிம்பிளாக தான் ஐஸ். இது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இந்த ஒரு ஆப் இருந்தாலே போதும். உங்களுக்கு பஸ் எடுக்கலாம், லாரி எடுக்கலாம், என்ன வேணாலும் எடுக்கலாம். லோட் ஆகிட்டுருக்கு. லோட் ஆகி முடிஞ்சோடனே பார்க்கலாம். ஐயா ஆகிட்டுருக்கு. இதுக்கே இவ்வளோ நேரம் ஆகிடுது. ஐயா சுற்றிக்கிட்டு இருக்கு ஐஸ். ஐஸ் வந்துட்டோம். ஐஸ் வந்துட்டு இப்படிதான் ஐஸ் வருது. இப்போ கீரை போட்டு போனால் நல்லா தான் இருக்குது. 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா ஐஸ். ஒன்று கூட அவன் கீழே உட்காந்த மனுஷன் கீழே போயிருந்தான். 2ஆம் கூட என்னது புரிய மாட்டேங்க. 3ஆம் கூட தெரிய மாட்டேங்க ஐஸ். 2ஆம் கூட ஸ்டாண்டு. எனக்கு நான் சூப் பண்ணி காமிக்க. 2ஆம் கூட ஸ்டாண்டு வருது. 2 ஸ்டாண்டு தான் கைஸ். நான் காமிக்கேன். 2ஆம் நம்பரு ஸ்டாண்டு. நான் ஜூம் பண்ணி காமிக்கேன். பார்த்தீங்களா ஸ்டாண்டு தான் அது. 3 தான் என்னன்னு தெரில. பார்த்தீங்களா ஸ்டாண்டு தான். 3 என்னன்னு தெரில. அது பரவாயில்ல கைஸ். நம்ம அப்படியே வண்டி ஓட்ட வேண்டியதான். நல்லா ஸ்மூத்தாக தான் போகுது கைஸ். கைஸ் கொஞ்சம் இது நம்ம அந்த பஸ்ஸுக்கு மாதிரியே வருது. வேறு மாதிரி கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா ஓட்டணும். விட்டதுக்கு மாதிரிலாம் போவோம். ஆனால் டக்கு நம்ம திருப்பணும். தான் இதில் நிறுத்துவோம். சரி, நம்ம வெளியே இறங்கி பார்ப்போம் கைஸ். வெளியே இறங்கி பார்த்தா எப்படி இருக்கும். யார் எப்படிலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க கைஸ். பைக்கில் அப்படியே ஒருத்தையன் இந்த இடத்துல மாதிரி இருக்கான். ஆனால் அவனை மாதிரி தான் இறங்குவான்னு இருந்துச்சு. பார்த்தா நம்ம ஆளாக இறங்கியிருக்கான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்ச மாதிரி லைக் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் கைஸ்.